ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மணிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஃபார் ஜோனுங்கிற ஒரு கேம் தான் இன்றைக்கி லேண்டு போட போகிறோம். இது வந்து அப்படியே ஃப்ரீ ஃபயர் மாதிரி பேட்டர் ராயல் கேம்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் லோ எம்பி ஒரு கேமு. அண்ட் இதை வந்து நான் இன்னும் டவுன்லோட் பண்ணலை. இது வந்து நான் இப்போ க்ரோமில் விளையாண்டுட்ருக்கேன். நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி போடுறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். அதுக்கடுத்து அந்த ஸ்பைடர் ஃபியூசரோட பார்ட் 2 என்னாச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, அது வந்து நாளைக்கு சாயந்தரம் இல்லாட்டி காலையில் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டூரேஷன் கம்மிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா கைஸ்? சரி, இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு இறங்கினோன்னு ஒரு கோடாக எழுதி தராங்க. ஓகே, நைஸ். P90 கொடுத்துருக்கான். வேறு என்ன இதில் MP5 கொடுத்துருக்கான். சூப்பர் நைஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த கன்னில் புல்லட் மேக்ஸ் ஆகிட்டு, அவ்வளோதான். இன்னும் P90க்கு குண்டு கலெக்ட் பண்ணணும். இதில் வந்து எத்தனை கன்று எடுக்க முடியுமோ. மெடிக்கெட் எதுக்கு பிஸ்கெட்டு கொடுத்துருக்கான்? மெடிக்கெட்டுக்கு பதிலாக சாப்பிட்டா உயிரேற மாதிரி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி பாக்ஸ் தொடங்கும்போது கொஞ்சம் பார்த்தே சொல்லுங்க, ஏன்னா ஆடு கேட்கு. ஆடை கொடுத்து MP40 தூக்கிட்டேன். MP40 ஓகே. குதி இதில் உட்கார முடியும், குதிக்க முடியும். அப்படி செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா திடீர்னு லேக் எடுக்கிறது. செட்டிங்ஸில் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் அதுக்கடுத்து இந்த மாதிரி அவனை சுடுதாயா சொல்ல போக மாட்டேன். அழிச்சு போய் அடி விட்டுதான் புல்லட் இல்லை நினைக்கிறேன். சுடுதாயா சுடுதான் அப்படின்னு புல்லட் இருக்கேன் என் பக்கத்தில் வந்து சாவுல. ஓகே கைஸ், அது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த டைம் கிடைத்த பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க, கோடாரி எடுத்துக்கிட்டு அதை வச்சு எடுத்துதாங்க. இவன் நம்மளோட பெரிய கோடாரியே வச்சுருக்கான். நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு கில் அடிச்சுட்ருக்கோம். அந்த பக்கி எடுத்து போவோம். மெடிக்கெட்டு இதுதான் மெடிக்கெட்டு நினச்சேன். சரி, புல்லட் எடுத்துக்குவோம். புது MP5 கிடச்சிருக்கு. புது MP5 கிடச்சிருக்கிறதுனால இப்போ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எல்லாரும் கணக்கும் குண்டு எடுத்துக்கிடுவோம். சரிட்டு அதுவே மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்கி செல்லு கூட. எனக்கு வந்து என்னோடய ஃபோன் தான் நான் விளையாடும் போது எனக்கு வந்து ஒரு லேக் தெரியும். ஆனால் எங்கள் அம்மா ஃபோனில் அப்படி தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, அப்படி தெரியுது. ஓகே சரி, ஓகே எடுத்தாச்சு புல்லட் எல்லாத்தையும். அங்கே இது புல்லட்டா? இல்லை எதுவும் மெடிக்கிட்டு. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எனக்கு இந்த பாக்ஸை திறந்து பார்ப்போம். உள்ள மெடிக்கிட்டு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 3 தான், 1 தான் இருக்குது. 1க்கு தான் நான் 4 மாற்றிடலாம். டோனட் மாற்றுவோம். அவ்வளோதான், மாற்றியாச்சு. சூப்பர் நைஸ். ஓகே, இதில் ஏதோ பாக்ஸ் இருக்குது. இதில் ஏதோ கன்று இருக்குது. என்ன கன்று தெரில. பேரெலாம் கொஞ்சம் கன்று தான் தெரியும். ஏன்னா இதில் வந்து 3D மாடல் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கன்னுலாம் நம்மளுக்கு தேவை இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே அழிச்சுப்படி போய் அடி தான். ஆனால் இந்த கேமில் வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் தேவையே இல்லை. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சு கன்று வச்சே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த கேமில் லாங் ரேஞ்சில் யாரையும் பார்க்கவே முடியல. ஏன்னா எல்லாமே கட்டையாக இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்க முடியல. நம்மளால் விளையாடவே முடியல ஒழுங்கா. இந்த கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஏற்றிடுவோம். ஆனால் ஃப்ரீ ஃபயர் சில வீட்டில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ஏற்றிட்டிங்கன்னா சுடுதான். அந்த நேரத்தில் அந்த கேமை ஏற்றி நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். ஓகே MP40 எடுத்துட்டு MP40 ரீலோட் ஆகுது. அவ்வளோதான். மண்டே தரிச்சிட்டேன். அவ்வளோதான். அடிச்சு அவ்வளோதான். சோழி முடிச்சு. சரி, ஓகே சூப்பர். அடித்து கொண்டு விட்டாச்சு ஒருத்தனை. இப்போ 2 பேர் நம்ம கில் அடிச்சிருக்கோம். ஓகே, வேறு எவனாவது சண்டைக்கு வருவானா? இப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாக கில்லு தேவை. அப்படின்னா நம்ம வந்து போயா அடிக்க முடியும். இதில் போயாவா என்னன்னு தெரியாது, விக்டரின்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சோனார் ஆரம்பிச்சிட்டு போகணும். அண்ட் இந்த மாதிரி பேட்டர் ராயல் கேம்ஸ்லேயே அந்த ஒரு
எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற ஒரே விஷயம்னா சோனு எல்லா கேம்லேயும் இருக்கும். ஃப்ரீ அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வரான். இது சமாஜம் நான் ஒழிஞ்சிக்கிட்டேன். சரி அவ்வளோதான். அவ்வளோதான் சிவனேன்னு போகிறவனா கூப்பிட்டு வச்சு அடிச்சாச்சு. நான் சிவனேன்னு தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஓகே சரி இப்போ என்ன பண்ணேன், நம்ம சென்ட்ரல் ஜோன் போனோம். சென்ட்ரல் ஜோன் அங்கே தள்ளி இருக்கு. இதுங்க நல்லா லூட் அடிச்சுருக்கோம். இது வேண்டாம் இது வேண்டாம். இது வந்து இதுக்கு ஆட் பார்க்க சொல்லிட்டு ஒரு மொக்க என்ன தரும் தேவையா. சரி ஓகே MP40 நல்லா குண்டு பறக்கியாச்சு. ஸ்கேட்டிங் சுற்றி சுற்றி வருதுடா. சுற்றி வந்தாருக்கு என்ன அப்படின்ட்டு. சரி இங்கே பெட்ரோல் கேன் இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு நான் வந்து அப்படியே பக்கியை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை எடுத்துருந்தா கூட இப்போதைக்கு அது தேவைப்படும் பெட்ரோல் கேனு. இப்போ நம்ம ஓட தான் செய்யணும். சரி ஓடு கீழே ஏதோ ஆறு என்னாருன்னு தெரில. சரி உங்க ஓடு 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 ஓடு. சரி நான் இப்போ ஒளிய போகிறேன். அது ஆற்றுக்குள்ளே போய் அப்படியே ஃப்ரீ ஃபயரில் உட்காந்துருப்போம்னா அதே மாதிரி உட்காந்துக்கலாம்னு பார்த்தேன். உட்காரா இங்கே வந்து யூனிவர்சிட்டி சென்ட்ரல் ஜோன் போயிட்டு அங்கே ஒரு ஆறு இருக்க மாதிரி பார்த்தேன். தூக்கிடுச்சா. அவ்வளோதான் உயிரும் குறைஞ்சிட்டு. P90 இருக்குது. P90 வேண்டாம். இங்கே இது M14 இருக்குது. இது எந்த கண்ணுமே நல்லா கண்ணே இல்லை. சரி கீழே புல்லட் தான் இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை. ஏதோ சில்வர் கலரில் ஏதோ எடுத்திருக்கேன் என்னன்னு தெரில. சரி எனக்கு எல்லாத்துக்கும் புல்லட் எடுத்தாச்சு. இப்போ புல்லட் எல்லாம் இருக்குது எல்லாருக்கும். எவனோ சுடுதான். எங்க அங்கே போடும் பொறுமையாக போய் அடிச்சுட்டு ஒரு போயா கப்பை தூக்கிட்டு வரான் அன்றைக்கி. போயா நம்தே. சரி ஓடு 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 ஓடு. சோன் வந்துட்டு ஓடு 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 ஓடா ஓடு ஓடு. அவ்வளோதான். இந்த ஆற்றுக்குள்ளே போய் ஒழிஞ்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால நம்மளால் ஒழிய முடியாது. ஒழிஞ்சால் மண்டையிலே ஸ்கோப் வச்சு முடிச்சு விட்ருவாங்க. சரி நம்ம இந்த ஆற்றுக்குள்ளே இப்போ ஒழிய போகிறோம். ஒளிடா நம்மளால் நீச்சல் அடிக்க முடியாது எவ்வளோ ஆழத்துக்கு போனாலும். சரி ஒழிஞ்சுக்கிடுவோம். அவ்வளோதான் உட்காந்தாச்சு. சரி கொஞ்சம் சென்ட்ரல் போனால் கொஞ்சமாவது முழுங்குதுமாங்கிறத பார்ப்போம். முழுங்குற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரே டெப்த்தில் தான் இருக்குது பாருங்கள். கீழே அங்கே ஒரு எனிமையாக தான் சட்டு 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 ஓடி போயாடி. அவ்வளோதான் நம்மளுக்கும் உயிர் குறையுது அவனுக்கும் உயிர் குறையுது. அவன் டம்மி தான் போல நம்மளுக்கு அவ்வளோவா கொடுக்கல. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். சரி ஓகே ஒரு டம்மி பாட்டு அடிச்சு விட்டாச்சு. அங்கே பின்னாடி இருந்து மாட்டிக்காங்களா? முன்னாடி இருந்தானே தெரில. காலைல சுடுதான். க்ளோவல் போடல முடியல. அவ்வளோதான் சூப்பர். ஃப்ரீ ஃபயர் திறமையை காட்டிட்டாச்சு. எங்கேருந்து அடிக்கிறது தெரியல. நீங்கள் 2 பேர் சண்டை போடுங்க. நான் 1v1 ஆடுறேன். சொன் கல்லி பின்னாடி நம்மளால் அடிக்க முடியாதே. காரணம் இங்கே வந்துட்டுருக்காவா யாரு கொஞ்சம் நம்ம ரேஞ்சில் இருந்திருக்கோம் போல. நம்ம சுட்டு காலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தான் அட்டி அவளுக்கு உயிர் குறைஞ்சிட்டு நம்மளுக்கு உயிர் குறைஞ்சிச்சு. சுடே அவ்வளோ வெட்டிட்டா இல்லை முடிச்சுட்டு விட்டா அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். கைஸ் நம்ம தான் 7வது பிளேயர் அவுட்டு. ரொனால்டோ நம்பர் கைஸ்.
ஓகே, இப்போ ஏதோ நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது லெவலாக நம்ம ரீச் பண்ணிருக்கோம். 200 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்காண்டி நான் தொடர்ந்து இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ப்ளீஸ் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் அப்படியே தொட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இன்ஸ்டா ஐடி வச்சுருக்கோம். அதுலேயே நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாலேயுமே வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ.